जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி அவிட்டம், கும்பராசி சதயம், கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி பொறுத்தளவுக்கு மனசுல சில பேருக்கு என்ன தெரியுமா ஓடும், என்னுடைய தலையெழுத்து எழுதும் போது பிரம்மன் தூங்கிட்டாரா, என்னடா எனக்கு பிரச்சனை, ஏன்டா நான் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சமாளிக்கணுமா, இவ்வளவு விஷயங்கள் நான் இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கும்பராசி பொறுத்தளவுக்கு. அதாவது அடி மேல அடி விழுது. சில பேர்லாம் சமாளிக்கிறாங்க, ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கே தவிர சில பேர்லாம் கும்பராசி பொறுத்தளவுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு. ஆனா இந்த வாரத்துல ஒரு விஷயம் ஒண்ணு நடக்க போகுதுன்னு அது உங்களாலேயே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, உங்களாலேயே நம்ப முடியாது. ஐயோ எனக்கா இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐயோ எனக்கா இப்படி நடந்தது, தெரியல, என்னால் நம்பவே முடியல, எனக்கா வந்திருக்கு அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இதை முன்பே யாராவது சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அது இது முன்னாடியே கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, எனக்கு இப்ப தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு முடிவு, ஒரு நிகழ்வு, 3ல் ஏதாவது ஒரு பாதை மாற்றம், ஏதாவது ஒரு விஷயம் உங்கள இந்த வாரத்துல ஒரு சிறிய மாற்றம், சிறிய விஷயங்கள் கண்டிப்பா வரும். வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தில் எல்லோரிடமும் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை நீ உன்னோட நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லணுங்கிற அவசியம், விளக்க வேண்டிய அவசியம். புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கலையா போறான், தேவையில்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டானா ரைட், விஷயத்த ஃபேக்டர் நீ சொல்ல போற, உண்மையை சொல்ல போற, புரிஞ்சா புரிஞ்சுக்கிறான், புரியலையா போடான்ட்டு போய்கிட்டே, வேற வழியே இல்லை. அவ்வளவுதான். தொழிலில் ஒரு நேரத்தில் 2 வாய்ப்புகள் உடனடியாக லாபம் வரும். ஒன்னொன்னு மெதுவான வளர்ச்சி தரும். 2ல் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பது முக்கியம். லாபத்தை பார்த்து முடிவு செய்யாதீர்கள். எதை எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. 2 விஷயம் வரும். எதை தேர்வு செய்ய போறீங்கன்றத பார்த்துக்கோங்க. இதுல வெறும் லாபத்தை பார்த்து முடிவு செய்யாதீர்கள். எது பர்மனன்ட் சொல்யூஷன், எது டெம்பரரி சொல்யூஷன்ங்கிறத பார்த்து பிசினஸ்ல முடிவு பண்ணுங்க. இந்த வாரம் பணம் தொடர்பான ஒரு அதிர்ச்சியான கணக்கு உங்கள் கைக்கு வரலாம். பணப்பிரச்சனை மீண்டும் நினைவுக்கு வரலாம். ஏதாவது அக்கௌண்ட்ஸ் காட்டுறாங்க, ஏதோ ஒரு கணக்கு காட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஆனா அதிர்ச்சியான, ஏண்டா என்ன இவ்வளவு பணமாடா நீ ஏமாத்திருக்க, இவ்வளவு விஷயமாடா நீ என்ன ஏமாத்திருக்க, கணக்கு பார்க்கும்போது தாண்டா தெரியுது உங்க வண்டவாளம் எல்லாம். என்னடா இப்படி உங்களுக்கு எல்லாம் எப்படா மனசு வருது இப்படி ஏமாத்துறதுக்கு,
உங்களை நம்பினதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையாடா, எனக்கு இதெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் வரும். சோ பாத்துக்கோ. திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல தொடர்பு வரலாம், நிறைய நல்ல விஷயங்கள் வரலாம். வாழ்க்கை துணையுடன் முக்கியமான பயணம் அல்லது எதிர்கால திட்டம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். காதல் வாழ்க்கையில் உண்மை வெளிப்படலாம். ஒருவரின் போன் கால் அல்லது சோசியல் மீடியா மூலம் பார்த்து சில முடிவை எடுப்பது தவிர்ப்பது நல்லது. சோசியல் மீடியா மூலமாக வரக்கூடிய காதலை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீ அது நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். சோ பாத்துக்கோ. சிறிய அதிர்ச்சியா கூட அது இருக்கும். சோசியல் மீடியா லவ் எல்லாம் வேண்டாம். இன்ஸ்டாகிராம் லவ், ஃபேஸ்புக் லவ் இதெல்லாம் வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரா பாக்குறதே உருப்பட மாட்டேங்குது. அப்புறம் இப்படி இருக்கும்போது எப்படிங்க சரியா வரும்? அது ஃபேக்கா, உண்மையா, பொய்யா ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. பார்த்து கவனமா இருங்க. சட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த வாரம் புதிய நோட்டீஸ் அல்லது வர வாய்ப்பு இருக்கிறது. புறக்கணிக்காமல் உடனே சட்ட ரீதியா ஒரு நோட்டீஸ் வரப்போது பார்த்துக்கோங்க. யாரிடமும் சொல்லக்கூடாத ஒரு ரகசியம். எங்க முதலீடு செய்ய போறீங்க, யாருடன் புதிய வேலை செய்ய போறீங்க, யாருக்கிட்ட என்னென்ன செய்ய போறீங்க, எங்கெங்க கொடுக்க போறீங்க, என்னென்ன பண்ண போறீங்கன்ற விஷயத்த தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. திடீரென்று ஒரு செய்தி வரும். இந்த வாரம் ஒரு செய்தி, ஒரு அழைப்பு அல்லது ஒரு ஆவணம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல வரும். அந்த நேரத்தில் பதற்றப்படாதீர்கள். ஏனென்றால் அந்த தகவல் உண்மையாக கூட இருக்கலாம். இந்த வாரத்தின் உண்மையான சில சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் நம்பியது வேறு, நடப்பு உண்மை வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மை தெரிந்த பிறகு ஒருவரிடமிருந்து தூரம் செல்லலாம். ஒருவர் வேலையை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். சோ சில விஷயங்கள் பார்த்து செய்யுங்க. ஒரு சம்பவத்திற்கு உடனடி அர்த்தம் இருக்காது. சம்பவங்களின் உண்மையான அர்த்தம் காலம் கடந்த பிறகுதான் தெரியும். ஒரு சம்பவம் நடக்க இருக்கு, ஞாபகம். கும்பத்துக்கு ஒரு சம்பவம் இருக்கு இந்த வாரம். பார்த்து செய்யுங்க. நிதானமா இருங்க. கோவப்படாதீங்க. சுபா.